ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்யும் போது சாபம் நிறுத்தப்படும், வறுமை நிறுத்தப்படும், கடன் நிறுத்தப்படும், பற்றாக்குறை நிறுத்தப்படும். நம்மள ஆண்டவர் அவருடைய தருத்திரத்தினால பணக்காரன்னு சொல்லியிருக்காரு. அப்ப பணக்காரனுடைய மைண்ட் செட்டு நமக்கு இன்னும் வரல. நமக்கு என்ன மைண்ட் செட் தான் வந்திருக்குது? இந்த மிடில் கிளாஸ் மைண்ட் செட் தான் நமக்கு இப்ப வந்திருக்கு. லோ கிளாஸ் மைண்ட் செட் வரல, மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஏன் ஹை கிளாஸ் மைண்ட் செட்டுக்கு வரக்கூடாது? அல்லேலூயா. நான் கேட்க புரியுதுங்களா? இப்ப பாருங்க, ஏழ்மையா வாழ்ந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், எகிப்திலே அடிமையா வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு மனநிலை எப்படின்னா ஏழை. எகிப்தில் இருந்த போது அவங்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா? அடிமைத்தன மனநிலை. இவங்க விரும்புற சாப்பாடை சாப்பிட முடியாது, அவன் போடுற சாப்பாடை தான். இதுதான் லோ கிளாஸ் மைண்ட் செட். அல்லேலூயா. நம்ம விரும்புறத நம்ம வாங்க முடியல. இந்த பணம் நம்மள என்ன செஞ்சிருது? கண்ட்ரோல் பண்ணி நம்மளை வாங்க வைக்குது. தேவன் அதை விரும்பவில்லை. பிரைஸ்ல சொல்லுங்க, தேவன் என் ஏழ்மையின் மனநிலையை அவர் விரும்பவில்லை. கைப்பிடி சொல்லுங்க, தேவன் உங்கள் ஏழ்மையின் மனநிலையை ஆண்டவர் விரும்பவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மைண்ட் செட் என்னன்னு சொல்லுங்க. எப்படி மனிதனை உண்டாக்கினார்? எப்படி உண்டாக்கினார்? 2 ஆதாம் ஏவாளுக்காக பாலும் தேனும் ஓடும்படியாக 4 நதிகளை உருவாக்கினார். அடிப்பம்பு போட்டு கொடுக்கல. காட்ஸ் மைண்ட் செட், ஹை மைண்ட் செட். அல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளையா இருக்கிறபடியா என்னுடைய மைண்ட் செட் இன்று முதல் ஹை கிளாஸ் மைண்ட் செட்டாக மாறுவதாக. சொல்லுங்க, தேவனுடைய மனநிலை பணக்கார மனநிலை. அல்லேலூயா. தாரார மனநிலை. லாவிஷ் அபண்டன்ஸ். லாவிஷ்னா ஆடம்பரமான மனநிலை. நம்ம தேவன் ஆடம்பரமான தேவன். பிரைஸ்லா. நம்ம தேவன் உண்மையாவே ஆடம்பரமான தேவன். அல்லேலூயா. எப்படி சொல்லுவாங்க? 2 பேத்துக்கு எக்கனாமிக்கா என்ன செஞ்சிருக்கலாம்? ஒரு அடிபம்பு போட்டு பக்கத்துல ஒரு 2 தட்டை கொடுத்து பக்கம் சமையல் பண்றதுக்கு பண்ணிருக்கலாம். பலவிதமான கனி விருட்சங்களை கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ என்ன விரும்புறியோ அதை சாப்பிடு. அல்லேலூயா. நீ ராஜாவா போல இருக்கணும், நீ ராணியை போல இருக்கணும். லாவிஷ் அபண்டன்ஸ், தாராளமான செழிப்பான மனநிலையில தான் மனிதனை தேவன் வச்சார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு போய் அடிமைத்தன மனநிலைக்கு போயிட்டாங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், ஏன்பா உன் பிள்ளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா உனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா? பிடிக்கல. அது போல் எனக்கும் பிடிக்கல. ஹல்லேலூயா. நீ துக்கமா இருக்குது எனக்கு பிடிக்கல, நீ வறுமையா இருக்குது எனக்கு பிடிக்கல, நீ இஎம்ஐ கட்டிட்டு இருக்குது எனக்கு பிடிக்கல, நீ இந்த லோ மைண்ட் செட்ல இருக்குது எனக்கு பிடிக்கல. அவர் தாராளமான தேவன். சொல்லுங்க, எல் ஷடாய். எல் ஷடாய். அவர் தாராளமான தேவன். இப்ப லோ மைண்ட் செட்ல இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே என்ற ஒரு பாஸ்டரை அனுப்புறாரு ஆண்டவர். போய் அவங்க கிட்ட போய் சொல்றாரு, அவங்க கிட்ட போய் இந்த மெசேஜ் கொடு. என்ன மெசேஜ்னா, நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். உங்களுடைய நெருக்கத்தை நீக்குவேன், உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவேன், உங்க வறுமையை நீக்குவேன். நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, நீங்க ஆபிரகாமின் சந்ததி. அப்ப பஸ் காத்துக்கு ரத்தத்து மூலமாக விடுவிச்சு லோ மைண்ட் செட்ல இருந்து, ஏழ்மையின் மனநிலையிலிருந்து இவங்க மிடில் கிளாஸ் மனநிலைக்கு வராங்க. அல்லேலூயா. நடுத்தர மனநிலை. இப்ப நம்ம ஓரளவு நடுத்தர மனநிலை. எல்லாத்துக்கும் ஒரு வீடு இருக்குது, சாப்பாடு இருக்குது, ஒரு வேலை இருக்குது, காலை சாப்பிடும், மதியானம் சாப்பிடும், நம்ம தேவைக்கு பணம் இருக்குது, கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்குது. இதுதான் என்ன நடுத்தர மிடில் கிளாஸ். இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே அவங்களுக்கு தேவைக்கு மன்னா வந்துச்சு, காலையில சாப்பாடு கிடைச்சிச்சு. இப்படி வந்த இதுலயும் ஆண்டவர் திருப்தி அடையல. நீ பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான ஹை கிளாஸ்ல இருக்கிற ஜனங்கள் போல நீயும் வாழணும். நான் உன்னை அப்படிதான் படைச்சிருக்கிறேன், நீ அப்படிதான் அந்த இடத்துக்கு தான் நீ வரணும். அல்லேலூயா.